தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதலுக்காக கொடுக்கப்பட்ட சர்வதேச டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக டான்ஜென்கோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான உலகளாவிய டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக தற்போது தமிழக அரசினுடைய டான்ஜென்கோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெண்டர் என்பது ரத்து செய்யப்படுவதாக டான்ஜென்கோ தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த சர்வதேச டெண்டர் தற்போது ரத்து செய்யப்பட்டு அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்த அந்த தொகை மின் வாரியத்தினுடைய அந்த நிதிநிலைக்கு ஏற்ப இல்லை என்று டான்ஜென்கோ தெரிவித்திருக்கிறது. எனவே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த டெண்டர்ல அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த தொகை என்பது அதிகமாக இருக்கிறது என்பதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக அதனை குறைப்பதற்கான ஒரு பணிகளை தமிழக அரசினுடைய மின்வாரியம் மேற்கொண்ட போதிலும் கூட அதனை அதானி நிறுவனம் ஏற்க தயாராக இல்லை என்ற ஒரு தகவல் என்பது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெண்டர் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 8 பேக்கேஜ் சிஸ்டம் முறையில இந்த டெண்டர் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறையில பாத்தீங்கன்னா 82 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அதற்கான ஒப்பந்தம் என்பது கோரப்பட்டிருந்தது. அதில் தான் இந்த அதானி நிறுவனம் அதிகமாக தொகையை பதிவிட்டு இந்த ஒப்பந்தத்தில் இந்த டெண்டரில் அவர்கள் செய்திருந்தார்கள். எனவே அது மின்வாரியத்தினுடைய நிதிநிலையை விட அதிகமாக இருக்கிறது என்று ஏற்கனவே மின்வாரியம் தெரிவித்திருந்தது. இந்த விவகாரத்துல நேரடியாக தமிழக அரசு அதானி நிறுவனத்திற்கு எந்தவித டெண்டரும் வழங்கவில்லை என்று ஏற்கனவே அமைச்சர் மூலமாகவும் தமிழக அரசு மூலமாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில SCL மூலமாகவே மத்திய அரசினுடைய அந்த நிறுவனத்தின் மூலமாகவே இந்த டெண்டர்கள் எல்லாம் கோரப்படுகிறது என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேரடியாகவோ அல்லது மத்திய அரசு மூலமாகவோ இந்த டெண்டர் கோரப்பட்ட போதிலும் இந்த டெண்டருக்கான தொகை, இந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான தொகை என்பது டான்ஜென்கோவினுடைய நிதிநிலைக்கு தாண்டி இருக்கிறது. எனவே இதனை நீங்கள் முழுமையாக குறைக்க வேண்டும் என்பது தொடர்பான தொடர் பேச்சுவார்த்தை அதானி நிறுவனத்துடன் நடந்த போதிலும் கூட அவர்கள் இதனை ஏற்க தயாராக இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக தற்போது இந்த டெண்டர் தற்போது ரத்து செய்யப்படுவதாக டான்ஜென்கோ நிர்வாகம் தகவலாக தெரிவித்திருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.